அவனுடைய பின்னணி இவைகளெல்லாம் அதில் விளக்கியிருப்போம். நீங்கள் மக்களுக்கு போதிக்கிற அளவுக்கு அந்த செய்திகள் அமைந்திருக்கும். எனவே இந்த நாளிலே 7ஆம் சங்கீதத்திலும் சில சத்தியங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தினுடைய சத்தியம் என்னவென்றால், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. God is a God of righteousness. அன்பானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநீதி செய்தது போல தோன்றும். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சம்பவங்கள், ஏமாற்றங்கள், இல்லாமை, வெறுமை, நாம் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை அமையவில்லை, எதிர்பார்த்த மனைவி அமையவில்லை, எதிர்பார்த்த கணவன் இல்லை, எதிர்பார்த்த பிள்ளைகள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஊழியங்கள் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு உறவுகள் இல்லை. அது பெரிய ஏமாற்றம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே திருமறை சொல்லுகிறது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. பல நேரங்களிலே நாங்கள் நன்மைக்காய் காத்திருக்கிறோம், தீமை வருகிறது. வெளிச்சத்திற்காய் காத்திருக்கிறோம், இருள் வருகிறது. ஆரோக்கியத்திற்காய் காத்திருக்கிறோம், வியாதி வருகிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே உள்மனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு அநீதி செய்துவிட்டார். என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், இவர்களை ஏன் ஆண்டவர் காரணமில்லாமல் இந்த பூமியிலே ஏன் என்னை விட்டு விலக்கி வைத்தார்? ஏன் அவர்கள் பூமியில் என்னோடு இல்லை? இப்படிப்பட்ட 1000 கேள்விகள். ஆனால் அன்பானவர்களே, இந்த 1000 கேள்விகளுக்கு மத்தியிலே திருமறை திரும்ப திரும்ப பேசுகிறது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த சங்கீதம் இப்படி ஆரம்பிக்கிறது, பென்யமீனாகிய கூஷ் என்னுடைய வார்த்தை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின பாடல். இந்த கூஷ் என்பவன் யார் என்றால், அன்பானவர்களே, தாவீதுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவன். இதை தாவீதினுடைய வாழ்க்கையிலே பலமுறை தாக்குதல். ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே இன்றைக்கு ஒரு 4 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அன்பானவர்களே, பி ஆனஸ்ட் வித் காட். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். என் முதல் வசனத்திலே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆங்கிலத்தில் பி ஆனஸ்ட். அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், எதிர்மறையான சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய உண்மையை விட்டு விடுகிறோம். காரணம் என்னவென்றால், உண்மையாய் வாழ்ந்தோம், நீதியாய் வாழ்ந்தோம். ஆனால் கிடைத்தது என்ன? ஏமாற்றம். கிடைத்தது என்ன? நம் வாழ்க்கையிலே பலவிதமான விமர்சனங்கள், தேவையில்லாத நம்மை குறித்து தவறான வார்த்தைகள். இப்படிப்பட்ட நேரங்களிலே மனம் சோர்ந்து போகிறது. மனம் மட்டுமல்ல, இதயம் சோர்ந்து போகிறது, சரீரம் சோர்ந்து போகிறது. ஏன்? பல நேரங்களிலே கர்த்தரையே விட்டு நாம் ஓடி விடுகிறோம். ஏனென்றால் ஆண்டவருக்காக வாழ்ந்தோம், ஆண்டவருக்காக ஜீவித்தோம், ஆண்டவரை குறித்து